சிங்கம் கதையெல்லாம் சொன்னாரு. அதை நினைக்கும் போது நமக்கு சிரிப்பு தான் வருது. என்னதான் எழுதி கொடுத்தாலும் தனக்குன்னு இருக்கக்கூடிய சுய புத்தியோட கொஞ்சம் சிந்திச்சு பேசி இருந்திருக்கலாம். என்ன சொல்றாருன்னா, சிங்கம் உள்ளதான் இருக்குமா, காட்டுக்குள்ளதான் இருக்குமா, எப்ப வெளியே வருமா, தனக்கு பசிக்கும் போது தான் வெளியே வருமா. சரியா தான் சொல்லியிருக்காரு. இவருக்கு எப்பெல்லாம் அரசியல்ல உழுகணும், அரசியல்ல எந்திரிக்கணும், அரசியல்ல நின்று முதலமைச்சர் ஆகணுங்கிற அவருக்கான பசி வரும்போது மட்டும்தான் அவர் வெளியே வர்றாரு. அப்பப்பைக்கு அது சரியா தான் சொல்லியிருக்கிறார். சிங்கம் பசிக்கும் போதுதான் வெளியே வரும். ஆமா, உங்களுக்கும் இங்க மக்களுடைய தாக்கம் வேணுங்கிற அந்த அரசியல் நோக்கத்தோட மட்டும்தான் வெளியே வரீங்களே தவிர, ஆனால் நாம் தமிழர் கட்சியான சீமான் அப்படி இல்லைங்க. மக்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் வெளியே வருவாங்க, மக்களுக்கு துயர்படும் போதெல்லாம் வெளியே வருவாங்க, மக்கள் போராட்டங்கள்ல இருக்கும் போதெல்லாம் உடன் வருவாங்க. தரையில உட்காருவாங்க. திரையில மட்டும் நிக்க மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க, தரையிலையும் நிப்பாங்க, தரையிலையும் அவங்களோட உட்காருவாங்க. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அண்ணன் தரையில உட்கார்ந்தாரு. தனக்கு பசிக்கும் போது அண்ணன் வெளியே வர மாட்டாரு, மக்களுக்கு பசிக்கும் போது வெளியே வருவார்.